வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி வந்து இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா பண்ணாங்க. மழை காலத்துக்கு சூடாக காரசாரமாக ஒரு போண்டா பண்ணலாம். நான் இதுக்கு பாருங்கள், இதில் ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு ஒரு கப் மாவுக்கு ஒரு 50 கிராம் பக்கம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு துண்டளவு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு ஒரு கைப்பிடிக்கு கம்மியாக கொத்தமல்லி இலை, ஒரு பெரிய வெங்காயம். இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள். கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டேன், கொத்தமல்லி இலை போட்டுடலாம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம். ஒரு கால் ஸ்பூன் சீரகம். இதை வந்து கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டு போடுறேன். இப்படி தேய்ச்சி போட்டோன்னா கொஞ்சம் மணம் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு, இட்லி மாவில் உப்பு இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்த ஒரு கப் மாவுக்கு இதில் ஒரு 5 ஸ்பூன் அரிசி மாவு பிடிச்சிதுங்க. அதை அளவாக பிசைஞ்சு வச்சாச்சு. எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கடலை போட்டுக்கலாம், உடைச்ச கடலை. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க, போதும். ஏன்னா போண்டாவுக்கு காரம் இருக்குது. 2 கொத்தமல்லி இலை, ஒரு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம், போண்டாவிலையும் உப்பு இருக்கும். ஸோ எண்ணெய் காயறக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா கலர் மாறிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுது பாருங்க, மேலே கிறிஸ்பியாக உள்ளே வருதுங்க. மெதுன்னு ஸ்டார்ட் பார்க்கலாம். சூப்பர், கொஞ்சம் புளிப்பா சூப்பராக இருக்குது. இப்போ போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சட்னி, டீ. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.